ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய நல்லது நடக்கும். சில பேர் கேட்கலாம், பரிகாரத்தினால நல்லபடியாக நடக்குமா, கர்மா விலகுமா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு ஏறுறதுக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு. எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இது பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும். ஏன்னா இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு 2 மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள், 50 நாட்கள், 60 நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார். ஏன் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய், அதுக்கடுத்தது குரு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சேட்டன், ராகு, கேது. அதனால தான் கேது வலிமையான கிரகம். ராகு அடுத்தது, குரு அடுத்தது செவ்வாய். ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், அதாவது பிராத்ருக்காரகன்னு அழைக்கப்படுபவர். உணர்ச்சி, ரத்தம், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. ஒருத்தர் கேட்டாக்க, அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார், இல்லைன்னா உச்சமாக இருப்பார். ஏன்னா அவருக்கு முணுக்கு கோபம் வரும், உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும், தைரியம். அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு. அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும். மற்றபடி 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும். என்ன 2ஆம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நல்ல இடத்துலலாம் இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார். இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ? 26/8/2024 முதல் 22/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 58 நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 58 நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு, செவ்வாய்க்கு பகை. அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார். சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இதையும் கொடுப்பார். அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும். பண்ண நல்லது. சரி, நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இந்த 58 நாட்களும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான். 26/8/2024 முதல் 5/9/2024 வரைக்கும் 11 நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா இந்த மிதுன ராசிங்கும்போது மிருகசிரிஷம் 3, 4 ஆகிய பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். அடுத்தபடியாக 6/9/2024 30/9/2024 வரைக்கும் 25 நாட்கள், கிட்டத்தட்ட 25 நாட்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக 1/10/2024 முதல் 22/10/2024 வரைக்கும் 22 நாட்கள் குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் 58 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். சரியா? அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகம் பார்க்கணும். அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா தசா புக்தி, அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க, அதே மாதிரி கோச்சாரம் எப்படி, இதை 3 பார்த்தா தான் 100% ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனுக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது. கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது. இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம். ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும். பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் 2 ஆதிபத்தியம். என்னென்ன எல்லாருக்குமே 2 ஆதிபத்தியம். சகாயாதிபதி, அதே சமயம் அஷ்டமாதிபதி, 3 8 குடையவர். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அது கேர் எடுத்துக்கிறது இல்லை, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக கவனமாக இருக்கணும். ஏன்னா கேதுவும் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார், களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஆனால் குரு உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால ஓரளவுக்கு போயின்ட்டுருக்கு. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கணும். முயற்சிகளை தூண்டி விடணும். முயற்சிகள் எடுத்திங்கனால வெற்றி தான். இந்த 3 8 குடை அதிபதி இதுவரைக்கும் உங்களோட பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் இடம் செவ்வாய்க்கு வந்து ரொம்ப அற்புதமான இது தான். குருவோட சேர்ந்துட்டு ஒரு குருமங்கல யோகத்தையும் கொடுத்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி போச்சு. இப்போ அவர் எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கலாம். திக்பலம் அடைகிறார், இருந்தாலும் மாற்றங்கள் இருக்கலாம். சில பேருக்கு இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகம் போகலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் உயர்வுகள் எதிர்பார்த்திங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஏன்னா பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதுவே ஒரு உயர்வு கிடைக்கும். சிறுடை பணியாளர்கள், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு தொழிலாளிகள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லபடியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம், பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்மராசியில் கேது இருக்காருன்னு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பேசுகிற வார்த்தை நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி பேசினோம்னா குடும்பத்தில் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கலாம், மேனேஜிங் டைரக்டராக கூட இருக்கலாம். வீடுன்னு வந்துட்டாக்க ஒன்று அவங்களுக்கு வாழ்க்கை துணை, இல்லைன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் தாய் அல்லது தந்தை. இப்படி தான் உங்களோட கேரக்டர் மாறும். வீட்லேயும் வந்து நான் தான் மேனேஜிங் டைரக்டர், நான் தான் மேனேஜர், நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர்னாக்க தூக்கி அப்படியே ஓரமாக போட்டுருவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் மட்டும். சரியாக எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. 26/8/2024 முதல் 5/9/2024 வரைக்கும் 3 8 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான மிருகசிருஷ்ட நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஜெயிச்சாலே சந்தோஷம் தானே. உத்தியோகத்தில் புதுசாக உத்தியோகம் தேடுறவளுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், கவலையே படவன. அக்கம் பக்கத்தினர்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பேன். அதுவும் தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் கூட உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். 6/9/2024 முதல் 30/9/2024 வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு நீங்கள் பாடலாம். அந்தளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒவ்வொரு விஷயத்துலையும் பரபரப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனமே இருக்காது, சுறுசுறுப்பு தான், விறுவிறுப்பு தான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதேமாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க திட்டம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திட்டம் போட்டால் தான்.
நீங்கள் கேட்கலாம், நானே 1000 ரூபாய் சம்பளத்தில் உட்காந்துட்டுருக்கேன், என்னை போய் வீடு வாங்க முடியுமான்னு, வீடு வாங்குவீங்கங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வீடு வாங்க திட்டம் போட்டு அந்த பணத்தெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. நல்ல ஒரு வீடு அமையும். இந்த நேரத்தில் தடங்களாகவே இருந்தது, அதெல்லாம் இப்போ வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு வீடு மனை அமையும். சில பேருக்கு வாகன மாற்றமும் நல்லபடியாக கிடைக்கும். உத்தியோக மாற்றமும் இந்த நேரத்தில் கிடைக்கும். 1/10/2024 முதல் 22/10/2024 வரைக்கும் 4-7 குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம், அதாவது இதனால் போயினா நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும், அதை வச்சு இந்த ஆர்டரை வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய லெவலில் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்கோ. தெரியாதவங்க கந்தர் அனுபூதி கேளுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அருணகிரிநாதர் எழுதினது கந்தர் அனுபூதி அவ்வளோ விசேஷம். நெஞ்ச கனகல்லு நிகழ்ந்து அப்படின்னு அற்புதமாக இருக்கும் ஆரம்பமே. அது நீங்கள் அப்படியே பாராயணம் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். தெரியாதவங்க ஓட விடுங்க, கேளுங்க யூடியூப்பில், ரொம்ப அற்புதம். அந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 58 நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.